ஹலோ கைஸ், இன்னைக்கு நெக்ரோமேன்சர் மான்வாவோட எபிசோட் 28 தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். பிக்கோட ஸ்டார்டிங்லேயே 11th லெவலில் இருக்க மின்சுங் யாங் அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கான். அவன் நம்ம ஆளை தேடி வந்திருக்கான். நம்ம மிங் யாங் இவர் எதுக்கு வந்திருக்காருன்னா, நம்ம ஹீரோவை எப்படியாச்சும் ஒரு செக்லேயே வச்சுக்கணும், அதுக்காக தான் ஆள் இப்படி பண்ணிருக்கான். ஏன்னா இங்க இருக்கிற ஒரு பார்ட்டியோட லீடரும் எல்லாருமே நம்ம ப்ராஸ்டிக்யூட்டரோட ஆளுங்க தான். அதனால வேறமா ஒரு சொன்னதை பண்ணாலே போதும், என்னாலையும் எல்லாத்தையும் பண்ண முடியும் இப்படின்னு தான் ஆளு நம்பின்னு இருக்கான். ஆனா நம்ம சாங்குவை பார்த்து அவன் தப்பா இட போட்டிருப்பான். ஆனா இவங்களோட பார்ட்டிலையும் வெறும் 3 பேர் தான் டோட்டலாவே. அதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சிருப்பான். ஆனா ஜீசோ முன்னாடி போய் எல்லாத்தையுமே பறக்க விடுறான். நெருப்பால எல்லாத்தையும் காலி பண்றான். அங்க ஒரே நெருப்பா பறக்குது. அங்க ஹாங்க அவனோட இன்வென்சிபிள் ஸ்கில்ல பயன்படுத்துறான். நம்ம ஹீரோ அவன் நெக்ரோமேன்சர் ஸ்கில்ல பயன்படுத்த ஆல்ரெடி இவன் கிட்ட 30க்கும் மேல ஸ்கெலிட்டன்ஸ் இருக்குமா. அதனாலயே சின் எனர்ஜி இன்னமும் அதிகமாகுது. இதனால டேமேஜ் எல்லாம் பயங்கரமா கொடுக்க முடியும். எவ்வளவு நம்ம சாங்கோ கிட்ட ஆளுங்க இருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி அந்த சின் எனர்ஜியோட பவரும் பயங்கரமா அதிகரிக்கும். ஏன்னா இதே மாதிரி தான் அந்த ப்ராஸ்டிக்யூட்டர் அவன் கிட்டயும் ஏதோ ஒரு சின் எனர்ஜின்னு ஒரு பவர் இருக்கும். எல்லாரும் வழியும் அவனுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும். உடனே அங்க சாங் பாக்குறான். ஆமா என்ன, உனக்கும் ஆர்மர் ஏதாச்சும் வேணுமா? இது உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இல்ல வேணாம். ஆனா நம்ம சாங்கோ அதெல்லாம் கண்டுக்காம போட்டு விட அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணதை விட வீட்டெல்லாம் ரொம்ப கம்மியா ஃபீல் ஆகுது. அதே மாதிரி சாங்கோட படையில இப்போ டோட்டலா 40 பேர் இவங்கள சேர்த்து. இதனால அவனோட ஆர்மிக்கு இன்னமும் சின் எனர்ஜி கிடைக்குது. இதுக்கப்புறம் நம்ம மின்யாங் அவங்க வழிய சொல்றான். இதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு பார்க் தெரியும். அந்த பார்க்ல தான் அந்த லிசார்ட் மேனோட பாஸ் அது இருக்கும். ஆனா நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எவ்வளவு நீங்க போறீங்களோ வாட்டரோட லெவல் அதிகரிக்கும். அதே மாதிரி ஒரு எத்துலயும் இந்த லிசார்ட் மாஸ்டர் அது ஒளிஞ்சிருக்கும். கண்டிப்பா இவன் என்னதான் நெக்ரோமேன்சர் ஸ்கில்ல வச்சிருந்தாலும் இவனுக்கெல்லாம் கஷ்டம் இந்த மாஸ்டர்ஸ் அழிக்கிறது அப்படின்னு ஆளு யோசிக்கிறான். அங்க சாங்குவும் கத்துறான். யோ ஹாங்கு ஜீசு பின்னாடி வாங்க 2 பேரும். பின்னாடி வந்தவனே ஆல்ரெடி சில பல மாஸ்டர் அவங்க கொண்டு இருப்பாங்க. அந்த மாஸ்டர்ஸ் முன்னாடி தூக்கி போட நம்ம சாங்கு அதை விடிக்க வைக்க முன்னாடி ஆல்ரெடி பதுங்கி இருந்த அந்த மாஸ்டர்ஸ் அதெல்லாம் இறந்து போயிது. அந்த ரூட்டும் கிளியர் ஆயிடுது. பார்த்து மிங்கியாங்கும் அவங்களோட ஆளுங்களும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நான் இதை அவங்க எதிர்பார்க்கல. அதனால இதையும் கேமரா வழியா எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிருக்கான். இந்த பையன் இன்னமும் ஆர்வம் ஆகுறான். ஏன்னா அங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா வருது நம்ம சாங்குக்காக. பக்கத்திலே ஒரு பையன் இருப்பான். அவனுக்கு ஒரு கால் வருதா பயங்கரமா அவங்க கத்தி விடுறாங்க. டேய் பைத்தியக்காரா, நீ என்ன பண்ணிருக்க? எதுக்குடா அவங்களெல்லாம் ரெக்கார்ட் பண்ற? அட நீங்க தானே சொன்னீங்க இந்த மாதிரி டீம் ஆளுங்களை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும்னு. நான் சொன்னது டீமை செக் பண்ணும் அப்படின்னு தான் நான் சொன்னேன். நீ என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்க? ஆனா இது நல்ல ஷாட்டா இருக்கே. இப்போ நீ வரப்போறியா இல்ல அங்கேயே சாகணும் அப்படின்னு யோசிக்கிறியா? இதை கேட்டோன்னே வேற வழி இல்லாம அவங்களோட ஹெலிகாப்டர் அங்க போகுது. ஏய் சாங்கு, நீ பாத்தியா அந்த ஹெலிகாப்டர் திரும்பவும் போகுது. எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஆளுங்களும் பயங்கரமா அழிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எல்லாருமே அந்த பாஸ் மாஸ்டர் இருக்கிற இடத்துக்கு வர அந்த இடம் முழுக்க ஒரே தண்ணியா இருக்கு. அந்த இடமும் பயங்கரமா அதிர ஆரம்பிக்குது. உங்க முன்னாடி சிஸ்டம்ல ஒரு விஷயம் ஷோ ஆகுது. ஃபைனலி அந்த பாஸ் மாஸ்டர் அது உங்க முன்னாடி அப்பியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த 90% அட்டாக்ஸும் அது மேல வேலைக்கே ஆகுது. நீங்க தனியா அதை போட்டு தள்ளுற மாதிரி தான் இருக்கும் நாங்க போட்டுருக்கு. அதுக்கப்புறம் சாங்கு முன்னாடி அங்க ஏகப்பட்ட ஹெலிகாப்டர் போகுது. இப்பதான் நம்ம சாங்குக்கு ஒரு விஷயம் புரியுது. ப்ராஸ்டிக்யூட்டரும் கண்டிப்பா அதுல தான் இருக்கானு. அதே மாதிரி தான் அங்க ப்ராஸ்டிக்யூட்டரும் இருக்கான். யாரு சொன்னா கான்ட்ராக்ட்ல அந்த மாதிரி போட வெளியே பறந்து போக கூடாதுன்னு. அதனால தான் நான் பறந்து போய் அந்த மாஸ்டரை அழிக்க போறேன். நம்ம சாங்குக்கு நல்லாவே புரியுது இது எல்லாத்தையுமே அவன் ஸ்டார்டிங்லயே பிளான் பண்ணிட்டானு. நான் அப்பதான் இந்த மாஸ்டர்ஸ் அழிக்காம டைரக்டா பாஸ் மாஸ்டரை கொல்ல முடியும். ஹாங்கு கேக்குறான். ஆமா சாங்கு, இப்போ நம்ம என்னடா பண்ண போறோம்? நம்மளால ஆபீஸா பறக்க முடியாது. அதனால இங்க இருக்கிற மாஸ்டரை நம்ம கொல்லணும். சாங்கோட ஆர்மி அங்க இருக்கிற நிறைய மாஸ்டர்ஸ கொல்லுது. அங்க திடீர்னு சாங்கோட வயித்தாண்ட பயங்கரமா ஜொலிக்கும். அது என்னன்னா அந்த லெவல் C கார்டு தான் அந்த ஹிடன் ஸ்டேஜ்ல அவன் கண்டுபிடிச்சிருப்பான். இது எப்போ கிடைக்கும்னா எப்போ லார்ஜ் அமௌண்ட்ல இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதோ அந்த டைம்ல இது க்ளோ ஆகும். இதனால நம்ம சாங்குவால அசால்ட்டா லெவல் பார்க்க முடியும். இதுதான் நம்ம சாங்குவோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அவைக்னிங். இதை வச்சுதான் நம்ம சாங்குவால அந்த ரீப்பர் சைட் அதை அடைய முடியும். சாங்குக்கு இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் கார்டு கிடைச்சிருக்கும். அதை அவன் யோசிக்காம பயன்படுத்த அங்க ஜீசுவும் அங்க ரொம்ப பயந்து போயிடறாங்க. அங்க திடீர்னு ஆளு மஞ்சு போயிடறான். நம்ம சாங் வந்திருக்க இடம் அது நம்ம சாங்க்கு தெரியல. அவன் முன்னாடியே ஒரு லைட் ஒண்டி அப்பியர் ஆகுது. முன்னாடியே ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு. யாரோ ஒருத்தங்க தான் அது. இஷ்டமலியா இவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. முன்னாடி இருக்கிற அந்த பர்சன் இவன் தான் ரெயின்ஸ் ஆஃப் டெத்தை ஹோல்ட் பண்றானா. அதே மாதிரி சாங்கோ இப்போ அந்த ரீப்பர் சைத்தை கண்டுபிடிக்கணும். அவனுக்கு இன்னொரு கொஸ்டின் வருது. அதோட டைட்டில் யாரு தான் டெத்தோட ரூலர் 2 அப்படின்னு 2வது கொஸ்டின் அவனுக்கு இது வருது. கோல் என்னன்னு கேட்டா அந்த ரீப்பர் சைத்தை எப்படியாச்சும் அடையணும். அதே மாதிரி நம்ம சாங்கு கூடிய சீக்கிரத்துல ரொம்ப பயங்கரமான விஷயத்த ஃபேஸ் பண்ண போறானா. அதை இவனால ஹேண்டில் பண்ண முடியல. இல்ல நம்ம சாங்கு ஸ்ட்ராங்கா மாறலனா கண்டிப்பா அந்த ப்ராஃபசி ஸ்டோன்ல பார்த்த மாதிரியே இவன் அந்த லிச்சோட சர்வெண்டா மாறிடுவான்.
அதே மாதிரி இப்போ நீங்க என்னென்ன பண்றீங்களோ அதுபடிதான் உங்களோட தலைவிதியை எழுதப்படும். அதனால ஒரு சாய்ஸும் உங்களோட தலைவிதியை அஃபெக்ட் பண்ணும் இப்படின்னு ஒரு கொஸ்டம் முன்னாடி ஷோ ஆகுது. நம்ம சாங்கு முன்னாடியே ஏதோ ஒரு உருவமும் ஷோ ஆகும். சாங்குக்கு அது என்ன உருவம் தெரியல, ஆனா அது ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல ட்ரை பண்ணுமா. அதுவும் நம்ம சாங்குக்கு சரியா புரியல. அதுவும் மஞ்ச பெய்யுது. அங்க சாங்குக்கு அது என்னதுன்னு புரியல. அதுக்குள்ள இன்னொரு விஷயமா உனக்கு பாப்ப போகுது. அதுல டெத்தை நல்லா கவனிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. சாங்குக்கு எதுவுமே புரியல என்ன இதுன்னு. அங்க பயங்கரமா கத்துறான். ஆனா அதுக்குள்ள நம்ம சாங்கு எந்த இடத்துல இருந்து டெலிபோர்ட் ஆனானோ அதே இடத்துக்கு வரான். நம்ம ஹாங்கெல்லாம் ரொம்ப பயந்து போயிட்டான். ஏன்னா நம்ம சாங்கு 10 செகண்டுக்கு இவன் ஆளை காணும். ஆமா சாங்கு நீ என்ன ஓகே தானா? நம்ம சாங்குக்கு இதுல இருந்தே நல்லாவே புரியுது. என்னன்னா நம்ம சாங்கு வேற ஒரு டைமென்ஷனுக்கு இப்ப போயிட்டு வந்தான். அதே மாதிரி இவன் ஏதோ ஒரு உருவத்தையும் பார்த்திருக்கான். அது வழியா ஏதோ ஒரு கொஸ்டியும் கிடைச்சிருக்கு. அங்க உள்ளேயும் டெத்னு ஏதோ ஒரு விஷயத்த அவங்க சொன்னாங்க. அதுக்கு என்ன மீனிங்கா இருக்கும்? என்னோட டீம்மேட்ல யாரையாச்சும் கொன்னா ஏதாச்சும் எனக்கு கிடைக்குமா? இல்ல அப்படி ஒன்னும் இருக்காது. ஆனா இப்படி ஆளு யோசிக்கும் போது அங்க பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் இருப்பது. அந்த இடத்துக்கு நம்ம சாங்கு டக்குன்னு போக சொல்றான். நம்ம இதுக்கு மேலேயே வெயிட் பண்ண வேணாம். ஆங்கு ஜீசோ நம்ம மத்தவங்க யாரையுமே கண்டுக்காம டைரக்டா அந்த பாஸ் மாஸ்டரை நோக்கி போகலாம். மத்த டீம்ஸ் வரதுக்குள்ள நம்ம எப்படியாச்சும் அங்க போகணும். இதே மாதிரி நம்ம சாங்கோட டீம் அங்க வர ஆரம்பிக்குது. இந்த சைடு அங்க ஒரு பிளாஸ்ட் ஏற்பட்டிருக்கும்ல. அது என்ன ஆயிருக்கும்னா அவங்க ஒரு 3 ஹெலிகாப்டர்ல பந்து போயிருப்பாங்களே. அதுல ஒண்ணு பயங்கரமா வெடிச்சிருக்கும். அந்த ஹெலிகாப்டர் மேலேயும் ஏதோ ஒரு ஸ்பியர் இருக்கு. இதனால தான் அது வெடிச்சிருக்கு. நல்ல வேலை நம்ம ப்ராஸ்டிக்யூட்டர் அவரு டெரிட்டரி ஆஃப் ஃபெய்த் அந்த ஸ்கில்ல ஒரு டைமுக்கு பயன்படுத்தினாரு. இல்லனா அவ்வளவுதான். இந்த மாதிரி அந்த இடத்துல என்ன இருக்குமோ. யோ ப்ராஸ்டிக்யூட்டர் நீ உண்மையிலேயே வேற லெவலியா? ஏன்னா நீ எல்லாரையுமே காப்பாத்திட்ட. இல்ல நான் எல்லாரையுமே காப்பாத்தல. ஒரு பர்சன் இறந்துட்டாங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த பைலட் தான். இதே மாதிரி அவங்க முன்னாடி இருக்க மாஸ்டர்ஸையும் அவங்க அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க முன்னாடி அந்த பாஸ் மாஸ்டரும் வருது. அந்த பாஸ் மாஸ்டர் மேல ஆரோ வச்சு அவங்க தாக்குறாங்க. ஆனா அதனால ஒரு சொட்டு கீறல் கூட அவங்களுக்கு ஏற்படல. தனியா அட்டாக் பண்ண வேண்டிதான் அது மேல டேமேஜே ஏற்படும். அதே மாதிரி ஒருத்தங்களுக்கும் மேல நிறைய பேர் அட்டாக் பண்ணா அதுல இருக்க 90% அட்டாக்ஸ் எதுவுமே வேலைக்காவது. பாஸ் மாஸ்டரும் சும்மா வெட்டுன்னு வெட்டி போது அங்க வந்த 2 பேரும் காலி. திடீர்னு அந்த மாஸ்டர் மேல யாரோ ஒருத்தங்க அட்டாக் பண்றாங்க. அதை பண்ணது வேற யாரும் இல்ல, நம்ம ப்ராஸ்டிக்யூட்டர் தான். நீ என்ன பார்த்துன்னு இருக்க? உன்னோட ஆப்பனன்ட் அவங்க கிடையாது. உன்னோட ஆப்பனன்ட் அது நான் தான். அங்க அதுவும் பயங்கர வேகமா தாக்குமா. அதை பார்க்கும் போதே ப்ராஸ்டிக்யூட்டருக்கு தெரியுது. பரவாயில்லையே 10ன்னு வந்துட்டா நம்ம 2 பேரோட ஸ்ட்ரென்த்தும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அந்த வால்லாடு கிட்ட ஒரு பயங்கரமான வெப்பன் இருக்கு. அது வழியாவே அதால ஈஸியா அட்டாக் பண்ண முடியுது. அதே மாதிரி என்கிட்ட கேட்டா ஸ்பீடு என் கிட்ட இருக்கு. அதனால இது எனக்கான விக்டரி. கண்டிப்பா என்னால 1-on-1 ஃபைட்ல ஜெயிக்க முடியும். இதே மாதிரி அவங்க மாத்தி தாக்கிக்கிறாங்க. பாக்குற நம்ம மிங்கியூ அவளுக்கு ஒரு நம்பிக்கை வருது. நம்ம ப்ராஸ்டிக்யூட்டரால ஜெயிக்க முடியும்னு. அந்த இடத்துல நம்ம லீ அந்த அயன் ஃபிஸ்ட் அவனும் வந்திருப்பான். சைட்லயே நிறைய ஸ்கெலிட்டன்லாம் வர மாதிரி இருக்கும். அதை பார்க்கும் போதே ப்ராஸ்டிக்யூட்டருக்கு தெரியுது அது வேற யாரும் இல்ல, சாங்கு தான். சாங்கு திரும்பவும் வந்துட்டானு. அங்க ப்ராஸ்டிக்யூட்டரும் அங்க கிராஸ் பியர்னு ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றாரு. அதனால அது செம்ம வேகமா பின்னாடி போகுது. அவ்வளவுதான் அதோட கதையை முடிய போகுது அப்படின்னு தான் அவர் யோசிக்கிறாரு. ஆனா அந்த இடமே ஒரு மாதிரி மயான அமைதியா இருக்கும். இந்த இடத்துல வால்லாடு அதுக்கு எதுவுமே ஆகல. அதோட மூஞ்சில ஒரு பயங்கரமான சிரிப்பு தெரியுது. இதை பார்க்கும் போது நம்ம ப்ராஸ்டிக்யூட்டருக்கு பயங்கரமா கடுப்பாகுது. இந்த வால்லாடு அது ஒரு பயங்கரமான ஃபயர் அட்டாக் பண்ண அங்க ப்ராஸ்டிக்யூட்டர் அவரோட பவரை வச்சு ஒரு ஷீல்டை உருவாக்குறாரு. ஆனா அதுவே அங்க உடஞ்சு போயிடுது. இதை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அங்க ப்ராஸ்டிக்யூட்டருக்கே பக்குனா இது என்ன இது என்னோட ஷீல்டு இதால உடைக்க முடியுதா? கிட்டா அது எனக்கு ஒண்ணு இருக்கும். நான் இன்னமும் கிட்ட போயிருந்தா அவ்வளவுதான், நான் இங்கேயே காலி. ஆனா இதுக்கப்புறம் தான் அவர் அந்த பாஸ் மாஸ்டரிய பாக்குறாரு. அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. ஒரே நெருப்புல இருந்து தோல்லாம் விரிஞ்சு உள்ள இருந்து ஒரு செகண்ட் ஃபேஸ் வருது. அதுல இருந்து ஒரு வாண்டரிங் ட்ரேக் அது வருது. அதுவும் ரொம்ப பயங்கரமா நிக்குதா. இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ பார்க்கலாம் நம்ம ப்ராஸ்டிக்யூட்டரால இதை தோக்கடிக்க முடியுமா? அதே மாதிரி செகண்ட் ஃபேஸ் ஒண்டிதான் இருக்கான்னு கேட்டா அது கிடையாது, இன்னமும் இருக்கு. சாங்குவை நீங்க பாத்திருப்பீங்க, சைட்ல வந்திருப்பான். இதுக்கப்புறம் தான் சாங்குவோட ஃபைட்டே வரப்போகுது. மிஸ் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் லைக் போடலையா? மறக்காம லைக் போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.